அர்ஜுன் இங்க வேலைக்கு வர வேண்டாம். சாந்தி, ஏன் இப்படி சொல்ற? மாமா, நான் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்க. இப்ப நான் சொல்றதுலயும் பெரிய அர்த்தம் இருக்கு. புரியலக்கா. நான் எதிர்பார்த்த சூழ்நிலை இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. உனக்கு வேலை போகும்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். இந்த எதிர்பார்ப்புல அபிராமியும் இருந்திருப்பாங்க. அர்ஜுன், அனிதா உன்னை பிரிஞ்சு போய் அங்க இருக்கா. உனக்கு வேலை போனது எப்படியும் அபிராமிக்கு தெரிஞ்சிருக்கும். அவ நீ இங்கதான் வேலைக்கு சேர போறேன்னு நினைப்பா. இங்க நீ வேலைக்கு சேர்ந்தா அத உடனே மாமா கிட்ட சொல்வா. போதாதா, அவருக்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது. நீயும் இப்படி செஞ்சா சுத்தமா உன்னை பிடிக்காம போயிடும். அத கூட விடு. அபிராமி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனிதா மனசுல இன்னும் வெறுப்பு அதிகமாக்குவா. என் புருஷ மனசுலயும் என்னை பத்தி விஷத்தை அதிகமா கலக்க ஆரம்பிச்சிருவா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீயும் பாலாஜியும் சேர்ந்து தனியா தொழில் தொடங்குங்க. அதுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் மாமாவும் நானும் செய்யறோம். என்ன மாமா? குட், ரியலி இட்ஸ் a very good idea. அர்ஜுனும் நல்ல கடுமையான உழைப்பாளி. பாலாஜிக்கும் அரசாங்க உதவிகள் நிறையவே கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது உண்மையிலேயே கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நல்ல ஐடியா. சரி மாமா, அக்கா சொல்றது கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி இந்த அக்கா சொல்ல போற முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை நீ கண்டிப்பா செய்யணும். சரி, ஆனா என்னன்னு சொல்லுங்க. அனிதாவும் அபிராமியும் பிரியணும். செய்வேன்னு நான் நம்புறேன். அர்ஜுன், எதுவும் யோசிக்காம சாந்தி சொல்றபடி செய். என்ன மாமா நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு? நீ எதுவும் பேசாத. இதனால உனக்கு எந்த அவமானமும் வராது. புரியுதா? சரி, குட். சாந்தி, நாங்க வரோம். வா. Yes. Divya, good morning. Last month உடைய அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஹோல் ஃபைல் எடுத்துப்பாங்க. ஓகே, எடுத்துட்டு வரேன். ஹலோ, தினேஷ் சாரா? ஆமா, தினேஷ் தான் பேசுறேன் சார். நான் அசோசியேஷன்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். நாங்க என்ன சார் சொல்றது, நீங்க தான் சொல்லணும். தேதி போகுது, ஞாபகம் இல்லையா? பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்ப சார் கட்ட போறீங்க? செக்கா கொடுத்தீங்க, ஆனா இன்னும் போட சொல்லலையே. நாங்க அந்த அமௌண்ட் வரும்னு வேற அசைன்மெண்ட்டுக்கு பேசிட்டோம். நீங்க பொறுப்பானவர் நினைச்சோம், ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு போன் கூட வரலையே. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். உங்க பணம் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு வந்து சேரணும். வரலன்னா நீங்க கட்டின அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிடுவோம். ஹலோ சார், ஒரு நிமிஷம். என்ன சார் நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்க? இப்போ எவ்வளவு சார் கட்டணும்? 15 லட்சம் ரூபாய் சார். உங்க பேமெண்ட் வந்தாதான் எங்களால மூவ் பண்ணவே முடியும். சார், ஒரு நிமிஷம் பொறுமையா பேசுங்க. ரொம்ப நாளா பொறுத்துட்டேன் சார். எங்க மேல தப்பே இல்ல. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பணத்தை கட்டணும், அவ்வளவுதான். ஹலோ ஹலோ திவ்யா,
என்ன தினேஷ்? என்ன தினேஷ்? கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து போன் வந்துச்சு. நாம கட்ட வேண்டிய அமௌண்ட்ல 15 lakhs பேலன்ஸ் இருக்காம். ஆமா, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல? நான் என்ன பண்றது? எப்படியாவது கட்டிடலாம் நினைச்சேன், அதனாலதான் சொல்லல. நான் உன்னை கேட்டா நான் என்ன பண்றது, நீ என்ன திருப்பி கேக்குறியா? இது பார், இந்த ப்ராப்ளத்தை நீ தான் சால்வ் பண்ணணும். உன்னை நம்பி தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். ஆஃப் கோர்ஸ் தினேஷ், நான் சொல்லிதான் நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை கமிட் பண்ணீங்க. அப்போ பணத்துக்கு எங்க போறது? அதுக்கு நீ தானே வழி சொல்லணும். முதலாளி நீங்க, நான் ஜஸ்ட் ஒர்க்கிங் பார்ட்னர். ஃபைனான்ஸ் டீல் எல்லாம் நீங்களும் பார்க்கணும் சார். இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள 15 lakhs கேஷ் கட்டணும். அந்த போன்ல மிரட்டுறான். பணத்துக்கு எங்க போறது? என்ன தினேஷ், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஓ, ஆஃப் கோர்ஸ் தப்பு என் மேலதான். என்னோட கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பணம் வாங்கிடலான்னு நான் எதிர்பார்த்த இடத்துல என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. வேற எந்த சோர்ஸும் இல்லாததால இந்த டிலே. சாரி தினேஷ், நான் இந்த நெருக்கடி எதிர்பார்க்கல. திவ்யா, இந்த எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க வேண்டாம். இத பார், உன்னை நம்பி தான் இந்த ப்ராஜெக்ட்ல இறங்கினேன். சோ நீ தான் அதுக்கு பொறுப்பு. இத பார் திவ்யா, அந்த போன்ல சொன்ன மாதிரி இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள பணத்தை புரட்ட பாரு. இல்ல உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அப்பா, அது வந்துப்பா என்னன்னா, அனிதா சொல்லுமா, உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? தயக்கமா? என்ன சொல்ற? உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்ல, இத வேற சொல்லி உங்க மனசு வேதனைய அதிகப்படுத்த வேண்டான்னு பார்த்தேன். புதுசா என்ன ஆயிட போகுது? ஏற்கனவே மனசு நிறைய தழும்பாத்தானே இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லு. நானும் நீங்களும் கௌரவமா சொல்லியும் அந்த அர்ஜுன் கேட்காம ஸ்ரீனிவாசன் கம்பெனில வேலையில இருந்தாரு இல்லையா? தெரியுமே, ப்ரமோஷன் கூட கொடுத்தாரு. ஆனா இப்போ அதே ஸ்ரீனிவாசன் அர்ஜுன டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அப்படியா? வேணும், அவனுக்கு நல்லா வேணும். சீனிவாசன் ஒரு அயோக்கியன். அவங்ககிட்ட சேராதரா சொன்னதை கேட்காம போச்சாந்தான்ல, அவனுக்கு இது வேணும் இன்னும் வேணும். அதை விசாரிக்கதான் அவரை போய் பார்க்கட்டுமாப்பா? அனிதா, புருஷ வீட்டுக்கு போறதுக்கு யாரோட பர்மிஷன் வேணும்? சரி சரி, போன போது அர்ஜுன்கிட்ட பேசி என் கம்பெனில வந்து சேர சொல்லு. எனக்கும் அதான் சரின்னு படுது மாமா. ஆனா இவ சொல்லி அவர் கேட்பாரா? அர்ஜுன் புடிவாதக்காரர். தான் பேச்சுதான் மற்றவங்க எல்லாரும் கேட்கணும். அவர் யாருக்கும் அடங்க மாட்டாரு. அனிதா எவ்வளவு கெஞ்சினா தண்ணி குடுத்துன்னு போறதுக்கு, அவர் கேட்டாரா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல மாமா அவர் அனிதா கூட சேருவாருன்னு. இவளுக்கும் அவருக்கும் ஒத்தே வராது. அக்கா, ஏன் இப்படி அவசரப்பட்டு பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க மாமா?
என்ன விசாரிக்கிறது இருக்கட்டும், உனக்கு வேலை போயிருச்சாமே? விடுங்க மாமா, வேலை தெரிஞ்சவனுக்கு எங்க போனாலும் வேலை தான். இந்த வேலை போன எனக்கு இன்னொரு வேலை கிடைக்கும். ஆமா, அத்தை எங்க? என்னத்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க அங்க நிக்கிறீங்க? வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வாங்க மாமா. நீங்க கூப்பிடுங்க மாமா, ப்ளீஸ். நீங்க எங்க போறீங்க மாமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா, அதுக்கு நீங்க அத்தெல்லாம் இங்க இருக்கணும். அத்தை இங்க வாங்க. அத்தை என்ன அத்தை, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றேன், அதுக்கு நீங்களா இருந்தா தான் நான் பேச முடியும். வாங்க வாங்க அத்தை, வாங்க. என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லுப்பா. மாமா, நான் அனிதாவோட சேர்ந்து வாழ்றத முடிவு பண்ணிட்டேன். என்ன எல்லாரும் ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். நானும் அனிதாவும் இதுக்கு மேல ஒன்னா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அனிதா முடிவு வேற மாதிரி இருக்கே. எந்த மாதிரி? ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட சொன்ன முடிவுதான். உங்க அம்மா வீட்டுக்கு அவ வரமாட்டா. சரி, வர வேண்டாம். என்னப்பா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்போ உங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்ற? அத்தை, அனிதா இனிமே என் வீட்டுக்கு வர வேண்டாம். அப்படின்னா அத்தை, அனிதாவுக்கு மாமா ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காருல்ல, அந்த வீட்டுல அனிதாவோட சேர்ந்து தனி குடுத்தனமா வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன மாமா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? அர்ஜுன், என்னப்பா இப்படி பேசுற? ஏத்த இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அத்தான், நான் அனிதா கூட எங்க வாழ போறேன்? என் அப்பாவோட அக்கா வீட்டுல, அனிதாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த வீட்டுல. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்லப்பா. அது மட்டும் இல்ல மாமா, அனிதா வசதியா வாழ்ந்தவன். என் லெவலுக்கு அவ இறங்கி வந்து கஷ்டப்படுறதை விட அவள் லெவலுக்கு நான் போய் அட்ஜஸ்ட் பண்றதுதானே அழகு. என்னங்க உண்மையாவ சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அனிதா, நீ எப்பவுமே இப்படிதான். நம்ப வேண்டியவங்களும் நம்ப மாட்டேன், நம்ப கூடாதவங்க கூட தான் நட்பே வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீ சந்தோஷமா இருந்தா அது மட்டும் எனக்கு போதும் அனிதா. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் உன்னை ஏதாச்சும் குறையா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிரு. ஐயோ, ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன என்ன வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் குறை சொல்லலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதோ இந்த சிரிப்பு தான். நீ எப்பவுமே இப்படியே இருந்தா அதுவே போதும். அதுக்காக தான் மாமா இந்த முடிவை எடுத்தேன். அப்புறம் மாமா, இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நானும் அனிதாவும் தனி கொடுத்துன போறோம்.
அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அனிதாவோட பிசினஸ் ஒண்ணும் இல்ல, அவ பிசினஸே அவளே கவனிச்சுக்கலாம். அதுல நான் தலையிடவே மாட்டேன். என் வேலை என்னவோ அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். என்னைக்குமே நான் சொந்த கல்ல தான் நிற்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அபிராமிகா, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன ஏன்பா கேக்குற? முடிவெடுக்க வேண்டியது அனிதா, அவளை கேளு. ஐயோ, என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? என்னைக்கு இருந்தாலும் என் மேல தனி அக்கறை உள்ளவங்க நீங்க தானே. உங்ககிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்பேன்? சரி அனிதா, நீ சொல்லு, உன் முடிவு என்ன? உங்க முடிவுதான் என் முடிவு. ஏங்கா, நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க பால் காய்ச்சி ஏற்பாடு பண்ணுங்களேன். சரி மாமா, அத்தை, உங்க 2 பேர் ஆசீர்வாதத்தோட நாங்க தனி கொடுத்துன்னு போறோம். 10 மணிதா. என்னங்க, என்ன வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. என் பொண்டாட்டி என்ன சாப்பிட்டுலாம் போக சொல்றா? பாத்தீங்களாக்கா, நீ கேட்டது எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. மாமா, நான் இப்படி ஒரு முடிவெடுத்ததுல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அபிராமி அக்காவுக்கு சந்தோஷத்தோட கலந்து இன்ப அதிர்ச்சி இருக்கும்னு சொல்ல வந்தேன். இல்லக்கா? ஆமா. அனிதா, நான் இப்படி ஒரு முடிவெடுக்க யார் காரணம் தெரியுமா? யாரு? வேற யாரு? உங்க அண்ணிதான். அண்ணியா? நீங்க யாரு சொல்றீங்க? இந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குதுன்னா அது வேற எந்த அண்ணியால இருக்கும்?